ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய 30வது வாரத்தின் குழந்தையோட வளர்ச்சியை பற்றியும், இந்த 30வது வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 30வது வாரத்தில் குழந்தையோட வளர்ச்சியில் வயிற்றில் அவ்வப்போது ஒரு அசைவை உணர்வீங்க. இந்த மாதிரிக்கு ஒரு அசைவு இருந்துச்சுன்னா குழந்தைக்கு விக்கல் எடுக்கலாம். உங்களோட கர்ப்பத்தில் 30வது வாரத்தில் குழந்தையின் வளர்ச்சி வேகமாக வளர்ந்து வரும். குழந்தையோட எடை சற்று அதிகமாகவே இருக்கும். உங்கள் குழந்தைய சுற்றி உள்ள அம்னோட்டிக் திரவமானது குறைய ஆரம்பிக்கும். இந்த வாரத்தில் குழந்தையோட கண் பார்வை வளரக்கூடும். உங்கள் குழந்தையோட எலும்புகள் ரொம்ப வலுவாக மாறிடும். உங்கள் குழந்தை சிறிய குழந்தையாக இருப்பாங்க. அவங்க உடலில் கொழுப்பை ஏற்றி தோலை சுருக்கமாக வச்சுருப்பாங்க. இந்த கொழுப்பை எதுக்கு சேர்த்து வச்சுருக்காங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே அவங்க சூடான வெப்பநிலையை உணர்றதுக்காக இதை சேர்த்து வைக்கிறாங்க. உங்களோட குழந்தை தலையில் முடியோட பிறப்பாங்க. இந்த வாரத்தில் குழந்தையோட தலையில் முடி கூட வளரக்கூடும். இந்த வாரத்தில் அவங்களோட முடி அடர்த்தியாக மாறிடும். இந்த 30வது வாரத்தில் குழந்தையோட அளவு 16 அங்குலம் நீளம் இருப்பாங்க. இந்த 30வது வாரத்தில் குழந்தையோட அளவு முட்டைக்கோசு அளவு இருப்பாங்க. உங்கள் குழந்தையோட எடை 3 பவுண்ட், அதாவது 1.5 கிலோவுக்கு மேலே இருக்கலாம். உங்கள் குழந்தை தொடர்ந்து வேகமாக வளருவாங்க. அவங்களோட உயரமும் அதிகரிக்கும். அடுத்தடுத்த சில வாரங்களில் அவங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்னு பார்க்கலாம். நீங்கள் கன்சீவ் ஆகி 30 வாரத்தில் உங்களுக்கு பொதுவான உடல் மாற்றங்களில் முக்கியமானது வயிறு முன்பை காட்டிலும் சற்று பெரிதாக இருக்கும். உங்களுக்கு பிரசவ கால நேரம் நெருங்கி வர வேளையில் இந்த கடைசி 3 மாதத்தில் உங்களோட வயிறு வேகமாக வளரும். இந்த 30 வாரத்து முடிவில் தாயோட எடை 8 கிலோ முதல் 13 கிலோ வரைக்கும் கூடியிருப்பாங்க. லாஸ்ட்டு உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கவலைப்பட தேவையில்ல. இது எல்லாருக்குமே நிகழக்கூடியது தான். உங்களோட உடல் வழக்கத்தை விட கனமாக இருக்கும். இதனாலேயே வழக்கமான வேலையை செய்வது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு குழந்தை பிறந்த பின்னாடி இந்த சிம்டம்ஸ்லாம் குறைஞ்சிரும். உங்கள் குழந்தை கர்ப்பப்பையில் அதிக இடத்த ஆக்கிரமிக்கிறதுனால உங்கள் சிறுநீர் பையில் அழுத்தம் ஏற்படுது. இதனால் அடிக்கடி யூரின் போவீங்க. உங்களோட மார்பகங்களில் தாய்ப்பால் உற்பத்திக்கு தயாராகி வர்றதுனால உங்கள் மார்பகங்கள் ரொம்ப மென்மையாக மாறும். அது மாதிரிக்கு உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கலாம். உங்கள் பிரசவ காலம் நெருங்கும் போது மன அழுத்தம், கவலையெல்லாம் உணரலாம். உங்களோட மனதையும் உங்களோட உடலையும் நீங்கள் தான் கவனிச்சுக்கணும். மசாஜ் செய்வது மூலம் உங்களோட உடல்லாம் தளர்வாக இருக்கும். அது மாதிரிக்கு யோகாலாம் பண்ணணும். இந்த 30வது வாரத்தில் உங்கள் உணவு குழாயில் அமிலம் நுழைவதை தடுக்கிறதுக்கு வால்வு தளர்வடையுது. இதனால் நெஞ்சரிச்சல் உங்களுக்கு தொடர்ந்து வருது. முன்னாடியே சொன்ன மாதிரிக்கு மூச்சு விடுதலில் சிரமம் ஏற்படும். ஏன்னா உங்கள் குழந்தை வளர்ந்து வர்றதுனால உங்கள் கர்ப்பப்பை மேலே இருக்கக்கூடிய உதரவிதானத்தை அழுத்துறதுனால உங்களுக்கு மூச்சு விடுதல் சிரமம் ஏற்படும். இந்த 30வது வாரத்தில் உங்களோட உடலில் இருக்க தசைகள்லாம் தளர்வான காரணத்தினால செரிமான பிரச்சனை ஏற்படும். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய தசைகளின் இயக்கம் மெதுவாக இருக்கிறதுனால உங்கள் உடலில் வீக்கம் ஏற்படலாம். அது மாதிரிக்கு வாய்ச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை உண்டாக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கு மலச்சிக்கல், மூல நோய் உருவாகலாம். இதுக்கு சிறந்த மருந்து தண்ணி நிறைய குடிக்கணும். ஃபைபர் நிறைந்த காய்கறிகளை சாப்பிடணும். அடுத்தடுத்த வாரங்களில் குழந்தை இடுப்பெலும்புக்குள்ளே இறங்குறதுனால நுரையீரல் அழுத்தம் குறைஞ்சிரும். இதனால் சுவாசிக்கிறது இயல்பாக இருக்கும். உங்களோட குழந்தை முதுகு அழுத்துறதுனால உங்களுக்கு கால் பிடிப்புகள் ஏற்படலாம். அது மணிக்கு முதுகு வலியும் வரலாம். உங்களோட குழந்தையினால் கர்ப்பப்பையிலிருந்து கால்களுக்கு செல்லக்கூடிய ரத்தத்தை எடுத்து செல்லும் நரம்புகள் மீது அழுத்தத்தையும் கொடுக்கலாம். உங்களோட வயிற்றில் அரிப்பு ஏற்படலாம். குழந்தைக்கு இடப்படி வயிற்றில் இருக்க தோல் விரிவடைகிறதுனால உங்களுக்கு வயிற்றில் ஸ்ட்ரெச் மார்க் ஏற்படலாம். நல்ல ஈரப்பதம் உள்ள மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். உங்களோட வயிறு பெரிதாக உங்களுக்கு தூங்கும் போது அசௌகரியம் ஏற்படும். உங்களோட கர்ப்பப்பையில் கூடுதல் சுமையை சுமக்கிறதுனால ஹார்மோன் மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு சோர்வு ஏற்படலாம் அடிக்கடி. போல் உங்களுக்கு ஃப்ராங்க்ஷன் கிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பொய்யான வலி ஏற்படும். அது எப்படி இருக்கும்னா, வயிற்றில் ஒருவித இருக்க உணர்வு இருக்கும். இந்த ஃப்ராங்க்ஷன் கிக்ஸும் உங்கள் உடலுக்கு பிரசவத்துக்கு தயாரப்படுத்த உதவும். இதே பிரசவ வலியாக இருந்துச்சுன்னா இந்த ஃப்ராங்க்ஷன் கிக்ஸ் ரொம்ப வலுவடையும். இறுகி பிடிச்சி விட்டு வலிக்கும். இனி வருங்காலத்தில் குழந்தைகளோட அசைவை நன்றாக கவுண்ட் பண்ணிக்கணும். உங்களோட குழந்தை அசையவே இல்லை, அப்புறம் ஏதாவது நீங்கள் சாப்பிட்டுட்டு அசைஞ்சாங்கன்னா குழந்தை தூங்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். உங்களோட வயிறு தர்பூசணி அளவு இருக்கலாம். உங்களுக்கு வளைந்து குனிந்து வேலை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்கள் ஹஸ்பண்டோட நீங்கள் உடலுறவு கொள்வது ரொம்ப நல்லது. சிலர் இதை தயங்கிக்கிட்டு பண்ணாமல் இருப்பாங்க. உங்களோட கர்ப்பத்தில் 30வது வாரத்தில் உணவில் இரும்புச்சத்து நிறைந்த உணவுகள் ரொம்ப அவசியம்.
நல்லா கீரை வகைகளும் பச்சை காய்கறிகளும் நிறைய எடுத்துக்கோங்க. புரோட்டீன் நிறைந்த பருப்பு வகைகளும் எடுத்துக்கிட்டு முட்டையும் எடுங்க, பழங்களும் எடுங்க. இதெல்லாம் எடுக்கும்போது உங்கள் குழந்தையோட வளர்ச்சிக்கும் உங்களோட ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப நல்லது. விட்டமின் சி நிறைந்த உணவுகள் எடுக்கும்போது உங்களுக்கு இரும்பு சத்து நல்லா அப்சர்ப் ஆகும். டெய்லியும் ஒரு கப்பு கால்சியம் எடுத்துக்கிட்டு காளான் இந்த மாதிரிகள் ஐட்டம் எடுத்துக்கிற போது உங்களுக்கு விட்டமின் டியும் கிடைக்கும். அது மாதிரி கால்சியம் சத்தும் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.